லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். பாஸ்கரன், வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் மரண சர்ச்சை இதெல்லாம் தாண்டி இந்த தருணத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. ஏதேனும் முக்கிய கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றனவா? இந்த சந்திப்பு பற்றின கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன பாஸ்கர்? பல்வேறு கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக சட்ட ஒழுங்கு நிலை குறித்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைத்து தமிழக அரசுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில வலதுசாரி சனாதன சக்திகள் சதி வலைகளை தீட்டி அதன் மூலமாக அந்த செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒருபுறம் சமூக விரோதிகள் அரசியல் அடைக்கலம் தருவது, இன்னொரு புறம் அத்தகைய சமூக விரோதிகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கு ஆதரவாக பேசுவது என்பதெல்லாம் நடைபெறுகிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டும். ஜாதியவாதிகளையும் மதவாதிகளையும் கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையில பின்னணியில் உள்ளவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். கூலிப்படை கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவர்களுக்கு அரசியல் புகலிடம் கொடுப்பவர்களையும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் அவர்கள். அதே போல நீட் தேர்வுக்கு எதிராக சட்டமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதும் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. நீட் தேர்வு தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் எதிர்வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தமிழக அரசின் சார்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல குற்றவியல் அந்த சட்டம் தொடர்பாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில குழு அமைக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விதமான கருத்துக்கள் அடங்கிய ஒரு மனுவை தமிழக முதலமைச்சரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வழங்கியுள்ளார். பாஸ்கர், இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் ஒரு பக்கம் இந்த சர்ச்சை போயிட்டே தான் இருக்கு. அது சம்பந்தமா நிறைய கருத்துகளும் சொல்லப்பட்டன பல்வேறு தலைவர்களால். அதை பத்தி ஏதாச்சும் இப்ப பேசியிருக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதை பத்தி எதுவும் தகவல் இருக்கிறதா? தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்திருக்காரு. அதாவது ஆம்ஸ்ட்ராங்குடைய உடல் பொதுமக்களுக்கு மரியாதை செலுத்த ஏதுவாக ஒரு பள்ளி மைதானத்துல வைக்கப்பட்டதற்கும் அதுக்கு அரசு அனுமதி அளித்ததற்கும் இல்லத்துக்கு சென்று தமிழக முதலமைச்சர் அவருடைய குடும்பத்தார பார்வையை பார்த்து ஆறுதல் தெரிவித்ததற்கும் நன்றி தெரிவித்திருக்காரு. ஆனால் தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சீர்குலைத்திற்கு பல்வேறு விதமான முயற்சிகள் சமூக விரோதிகளால் மேற்கொள்ளப்படுகிறது. அதே போல அரசியல் அடைக்கலம் கொடுக்கிறார்கள் சமூக விரோதிகளுக்கு. அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அதாவது கூலி வெட்டக்கூடியவர்கள், அதாவது கூலி கும்பல் அப்படிங்கிற கைது செய்யப்பட வேண்டும். அந்த கொலை கும்பலை கைது செய்யப்படும் பட்சத்துல அவர்கள் அடைக்கலம் தேடி அரசியல் ஆதாயத்தில் இருப்பவர்களிடம் சென்றடைகிறார்கள். இதன் காரணமாக அவர்கள் இருவரையும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சீர்குலைத்து அதன் மூலமாக ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள். அதை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில தமிழக முதலமைச்சர் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.